இன்று பலருக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. பைபிள்ல இருந்து 7 புத்தகம் ரிமூவ் பண்ணப்பட்டதா? இந்த கேள்விக்கு உணர்ச்சியால இல்ல, பாரம்பரியத்தால இல்ல, வரலாறும் வேதமும் என்ன சொல்கிறதுன்னு அமைதியா பார்ப்போம். ஸோ இப்போ இந்த 66 புக்ஸ் இருக்கு இல்லையா, நான் 67வது புக்கா ஒரு புக் ஆட் பண்றேன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? சர்ச் ஒத்துப்பாங்களா? யாராச்சும் ஒத்துப்பாங்களா? ஆனா 16th சென்ச்சுரியில 1500s அந்த டைம் பீரியட்ல ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் நடந்துச்சு. அந்த ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன்ல சில புக்ஸை ஒமிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா புக்ஸ் இருந்திருக்கு. இந்த 66 புக்ஸ் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட சுருக்கியிருக்காங்க. முதல்ல பிற்காலத்துல சேர்க்கப்பட்ட இந்த 7 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு உட்பட்டது இல்ல. இந்த புத்தகங்கள் பொதுவாக டியூட்டரோகெனானிக்கல் அல்லது அப்பாக்ரிஃபா என்று அழைக்கப்படுகின்றன. இவை வரலாறு, ஞானம், ஊக்க கதைகள் கொண்டவை. ஆனால் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹீப்ரூ கேனனில் இடம்பெறவில்லை. முதல் புத்தகம் டோபிட், குடும்ப வாழ்க்கை, திருமணம், தேவதூதர் உதவி, ரஃபேல், நல்லொழுக்கம், தர்மம் பற்றிய போதனைகளை கொண்டது. இதுல சில வரலாற்று பிழைகள் இருக்கிறதும், தேவதூதரை வழிகாட்டியாக மிகைப்படுத்தி பேசியிருக்கிறதும் வேதத்துக்கு முரணானவைகள். இரண்டாவது புத்தகம் ஜூடித். இது ஒரு விதவை பெண் ஒரு படைத்தலைவரை ஏமாற்றிக் கொள்வது, தைரியம், தேசப்பற்று போன்றவைகளை உள்ளடக்கியது. இதில் வரலாற்று காலங்கள் தவறாக கலந்திருக்கிறது. சில சம்பவங்கள் வேதாகம வரலாறுடன் பொருந்தவில்லை. பொதுவாக காட் இன்ஸ்பயர்ட் புக் தான் பைபிள் அப்படின்னு நம்ம சொல்றது, வேதத்துல எத்தனையோ ஆத்தர்ஸ் எத்தனையோ காலகட்டத்தில் எழுதினது எல்லாமே மேட்ச் ஆகி பக்காவா இருக்கிறதுனால தான். மூன்றாவது புத்தகம் விஸ்டம் ஆஃப் சாலமன். ஞானம், நீதி, ஆத்துமா பற்றிய தத்துவ போதனை கொண்டது. கிரீக் பிலசாபிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம். இதில் ஹீப்ரூ ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு மாறான சில கருத்துகள் உள்ளது. நான்காவது புத்தகம் சைராக். பழமொழிகள் போல ஞான வார்த்தைகள், குடும்பம், நடத்தை, ஒழுக்கம் போன்றவைகள் இருக்கு. பிராக்டிக்கல் விஸ்டம், பட் சில இடங்களில் ஒர்க்ஸ் பேஸ்ட் ரைச்சியஸ்னஸ் டோன் வரும். ஐந்தாவது புத்தகம் பரூக். எரேமியா தீர்க்கதரிசியுடன் இணைக்கப்படும், பாவ ஒப்புதல், ஜபங்கள் கொண்டது. ஆனால் இது சுத்தமாக எரேமியாவின் காலத்தோடு பொருந்தாத உள்ளடக்கம் கொண்டிருக்கு. ஆறாவது புத்தகம் 1 மக்கபேயர். யூதர்களின் கிளர்ச்சி, டெம்பிள் மீட்பு, வரலாற்று ரீதியாக மிக முக்கியமான புத்தகம். ஆனால் இந்த புத்தகமே சொல்கிறது, இந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் இல்லை. அதனால் இது ஹிஸ்டரி, ஸ்கிரிப்சர் அல்ல. மார்ட்டின் லூத்தர் அப்படின்றவர் கேத்தலிக் சர்ச் மட்டும்தான் அப்போ பெரும்பான்மையான சர்ச்சாக இருந்துச்சு. அவங்களுடைய பல கஸ்டம்ஸ் என்ன மாதிரினா, காசு பே பண்ணி பாவ மன்னிப்பு பெறுறதோ, ஃபெய்த்னால இல்லாமல், நம்ம சால்வேஷன் ஃபெய்த்னால இல்லாமல் மணினாலேயோ பொருள்னாலேயோ அதை வாங்கிக்க முடியுன்ற அந்த கஷ்டமாக இருக்கலாம். நம்ம ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா ஹெவனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து பர்கட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்களாம். இந்த ஆத்துமாலாம் நம்ம அவங்க பேரில், நம்ம அண்ணனோ, நம்ம அப்பாவோ, நம்ம சொந்தக்காரங்க யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பேரில் நம்ம இங்கே சர்ச்சுக்கு காசு கொடுத்தா அந்த ஆத்மா வந்து ஹெவனுக்கு போயிடுமா. இன்டெலிஜென்ஸ் இது பேர். இப்படிப்பட்ட மணி மைண்டடாக மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்த சர்ச், அதுதான் உலகம் ஃபுல்லாக இருந்த கிறிஸ்டியன் சர்ச்சஸ். இதுதான் உண்மை நம்பிட்டு இருந்தாங்க. 7 2 மக்கபேயர் அதே காலத்தை வேறு கோணத்தில் சொல்கிறது. மார்ட்டிர்டம், ரெசரெக்ஷன் பிலீஃப். 2 மக்கபேயர் 12 இறந்தவர்களுக்காக ஜபம் இடம்பெறுகிறது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் டீச்சிங்க்கு முரண்படும் டாக்ட்ரின். பிளஸ் எஸ்தேர் மற்றும் தானியேலுக்கு சேர்க்கப்பட்ட பகுதிகள். ஹீப்ரூ டெக்ஸ்டில் இல்லாத எக்ஸ்ட்ரா பிரேயர்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் கிரீக் வெர்ஷனில் மட்டும் காணப்படும். அதனால் ஹீப்ரூ கேனனில் இந்த 7 புத்தகங்களும் ஏற்கப்படவில்லை. ஓல்ட் டெஸ்டமெண்ட் எப்படி உருவானது? ஓல்ட் டெஸ்டமெண்ட் முதலில் யூதர்களுக்கே கொடுக்கப்பட்டது. அவர்கள்தான் எந்த புத்தகம் தேவனால் ஊக்கமுற்றது என்று அங்கீகரித்தார்கள். அந்த கேனனில் 39 புத்தகங்கள் மட்டும் இருந்தது. இன்று டியூட்டரோகெனானிக்கல் என்று சொல்லப்படும் 7 புத்தகங்கள் இல்லை. இயேசுவின் சாட்சி. இயேசு பூமியில் இருந்த காலத்தில் அவர் அடிக்கடி வேதவசனங்களை மேற்கோள் காட்டினார். அவர் குறிப்பிட்டது சட்டம், நியாயப்பிரமாணம், முதல் 5 ஆகமங்கள், தீர்க்கதரிசிகள், சங்கீதங்கள். இந்த 3 பிரிவும் யூதர்களால் ஏற்கப்பட்ட ஓல்ட் டெஸ்டமெண்ட் கேனன். இந்த 7 புத்தகங்களிலிருந்து இயேசு எந்த வசனத்தையும் மேற்கோள் காட்டவில்லை. அது போக அவங்க செயின்ஸ் கிட்ட ப்ரே பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு ரோமன் கேத்தலிக் பீப்பிள் நம்ம பார்க்குறோம்.
தூய அந்தோனி, தூய மத்தேயும் சொல்லி செயின்ட்டுக்கெல்லாம் ப்ரே பண்ணுவாங்க. மதர் மேரி கிட்ட ப்ரே பண்ணுவாங்க. இந்த மாதிரி கஸ்டம்ஸ்லாம் மார்ட்டின் லூத்தர் அப்படின்றவருக்காகவும் அவர் சுற்றி இருக்கவங்களுக்கும் அது செட் ஆகல. இல்ல இது பிப்ளிக்கலா இல்ல, இது பைபிள் இருக்கிற மாதிரி இல்ல, பைபிள் சில விஷயம் இந்த மாதிரி இருக்கு, சில விஷயம் இப்படி போட்டிருக்கு, அப்ப அந்த புக்கே தூக்கு அப்படின்னு சில புக்ஸ் ஒமிட் பண்ணி அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு 95 தீசஸ்னு சொல்றாங்க. ஒரு 95 திங்ஸ் லிஸ்ட் பண்ணி இதுதான் நான் இனிமே புதுசா இருக்க பைபிள், இதுதான் இனிமே புதுசா இருக்க கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு ரீஃபார்ம் பண்றாங்க. ஆரம்ப கால சபை தலைவர்கள் இந்த விஷயத்தில் தெளிவாக இருந்தார்கள். உதாரணமாக, இந்த புத்தகங்களை ஆன்மீக வாசிப்புக்கு பயன்படும், ஆனால் வேத அதிகாரம் இல்லை என்று கூறினர். ஆரம்ப சபையில் கூட இந்த புத்தகங்கள் ஸ்கிரிப்சர் என ஒருமித்த கருத்து இல்லை. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது? இந்த 7 புத்தகங்கள் முழுமையாக வேதமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது 1546ஆம் ஆண்டில். அது நடந்தது கவுன்சில் ஆஃப் ட்ரெண்டில். இதற்கு முன் சபை முழுவதும் ஒரே கருத்தாக இதை ஏற்றுக்கொண்டதில்லை. சரியான முடிவு. அதனால் 7 புத்தகம் பைபிளிலிருந்து ரிமூவ் பண்ணப்பட்டது என்பது வரலாற்று உண்மையல்ல. உண்மையில் யூத கேனனில் அவை இல்லை. இயேசு பயன்படுத்திய வேடத்தில் அவை இல்லை. ஆரம்ப சபையிலும் அவை ஸ்கிரிப்சர் என ஒருமித்த கருத்து இல்லை. பின்னாளில்தான் அவை அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டன. வேதம் உணர்ச்சியால இல்ல, உண்மையால புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஸ்கிரிப்சருக்கு அதிகாரம் மனிதர்களால் கொடுக்கப்படவில்லை. ஸ்கிரிப்சரை மனிதர்கள் அடையாளம் கண்டார்கள். இது தேவனால் மட்டுமே நடத்தப்பட்ட சம்பவம். சும்மா போற போக்குல பைபிள் சேர்க்கப்பட்டது, நீக்கப்பட்டது, எடிட் பண்ணப்பட்டதுன்னு வாய்க்கு வந்ததை எல்லாரும் சொல்லிட்டு போலாம். ஆனால் அது உண்மையாகாது. இந்த வகை விளக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.